அடுத்தது, கணவன் மனைவியை பெயர் சொல்லி அழைக்கலாமா? அதே போல கணவன் மனைவியை பெயர் சொல்லி அழைக்கலாமா? அதே போல மனைவி கணவனை பெயர் கூறி அழைக்கலாமா? தப்பு கிடையாதுங்க. பேர் வச்சதை கூப்பிடுறது தானே, பேர் வச்சுக்கிறது கூப்பிடுறதுக்கு தானே, ரெஜிஸ்ட்ரேஷன்ல மட்டுமா? புரியுதா? அப்ப கூப்பிடுறது தப்பு கிடையாது. ஆனா எங்க நாங்கள் கூப்பிடுறது இல்லை, கூப்பிடுறது இல்லை. அப்ப என்ன நடக்குன்னு சொன்னா, இங்க வந்து அந்த இங்க என்ன நடக்குன்னு சொன்னா, இதுல ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது, ஒரு விஷயம் இருக்கிறது தெரியுமா? கணவன் மனைவியோட பேரை சொல்லி அழைப்பாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைச்சிக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை யா ஆயிஷன்னு சுருக்கி அன்பா அழைச்சிக்கிறாங்க. ஆயிஷானும் கூப்பிட்டுக்கிறாங்க, யா ஆயிஷனும் கூப்பிட்டுக்கிறாங்க. கணவன் மனைவியை கூப்பிடுறது தப்பே கிடையாது. கணவன் என்ன செய்வாரு, மனைவியை எப்ப பார்த்தாலும் அவட பேர் சொல்லி ஆயிஷானுவாரு, பாத்திமானுவாரு, ஹப்சானுவாரு, எல்லாத்துலையும் கூப்பிடுவாரு. சும்மா சரி அவ அன்புல டே அப்துல்லான்னு அவ்வளவுதான் முடிஞ்சு விளங்கிச்சா? அப்ப என்ன பண்றது? கணவன் கூப்பிட்டா சந்தோஷப்படுறோம், கணவன் மனைவியை கூப்பிடும் போது அதை அனுமதிக்கிறோம். மனைவி கணவனை கூப்பிட்டா இது எப்படி இருந்து உனக்கு வந்துச்சு, என்ன மரியாதை நம்ம குறைஞ்சிட்டு போகுது, அப்படிதான் பாக்குறோம் நாங்க. அல்லாஹ்வின் அடியார்களே, கூப்பிடுறது தப்பு கிடையாது. செல்லமா கூப்பிடலாம், செல்லமா என்ன செய்யலாம், கூப்பிடலாம், அதுல தப்பு கிடையாது. ஆனா சில நேரத்தில் நீங்க சபையில வச்சு கூப்பிடும் போது பார்க்கிறவங்க உங்களோட கணவனை தப்பாக இந்த தரக்குறைவா பார்ப்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யணும், நடந்துக்கணும். கூப்பிடுறது தப்பு கிடையாது.